வெல்கம் டு டெக்கு கேலக்ஸி. டெக்கு கேலக்ஸி உங்களை அன்போடு வரவேற்குது. ஐ எம் யுவர் கியோ. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டோரி. ஸோ அது வந்து அவளோட பர்த்டே ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாமா நம்ம? மச்சான், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இன்னைக்கு போல் எப்பயும் ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த டே எப்படி உனக்கு ஸ்பெஷலாக இருக்கோ அதே மாதிரி வரப்போகிற எல்லா டேயும் உனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். ஜாலியாக சைட் அடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணி வாழடா. நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ கரெக்டாக செய். உனக்கு சப்போர்ட் பண்ண எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் கூட இருப்போம். ஓகேவா? ஒன் திங் அவ்வளோதான்டா. உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க. அதனால உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ எப்பயும் ஜாலியாக ஹாப்பியாக நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூடா. ஜமன் தான் அப்போது ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சு, அவன் போகணும், சீக்கிரம் அந்த டைமுக்குள்ளே நம்ம அங்கே இருக்கணும், கொஞ்சம் போகலாண்டா வேடா அப்படின்னு வந்து ஜமன் ஜங்குக்கை கூப்பிட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஜிமினி ஏன் ஜிமினி இப்படி பண்ணிகிட்ருக்கா, நீ சீக்கிரமாக வந்துட்டு என்னையும் சீக்கிரமாக கிளப்பிகிட்ருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு, இப்போ யார் எங்கடா போகிறோம், இப்போ எதுக்குடா என்னை அவசரமாக கிளப்பி விட்டுட்ருக்கப்போ நான் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் ரெடியாக போயிடுறான். அப்போது ஜிமன் தான் கோச்சிட்டு போகிறான்னா ஒன்று இந்த பக்கம் போகணும், இவன் என்னடா பாத்ரூம்குள்ளே போகிறான், ஓ ரெடியாக போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவும் ரெடி ஆகி கீழே வந்துடுறான். ஜேகேவும் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து காரில் வந்து ஜிமன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்க்க ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டு அப்போது ஜேகே தான், டி ஜெமினி எதுக்காக இப்போ நீ இந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்த, இந்த காஃபி ஷாப் வர்றதுக்காகவா வந்து என்னை எவ்வளோ அவசரமாக பரப்புறேன்னு கிளம்பி வர சொன்னேன், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், நான் உன்னை காஃபி ஷாப் கூப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டேன், பட் ஆனால் இதில் ஒரு சின்னது சேஞ்சு, நான் கூப்பிடல அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கை காட்டுறான். ஜேகேவும் அந்த பர்சன் பக்கம் திரும்பிட்டு, டயாங்ஷி, அவனே தான், டயாங்ஷியே தான், உன் டயாங் தான் கூப்பிட்டான், அதனால தான் அவனை எவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு வந்தேன். டே ஜிமின்ஜி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நானே கிளம்பி வந்திருப்பேன்ல, நீ தான் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவமாக முடிச்சுட்டு சொல்கிறான். ஆமாண்டா, ஆமாம், உனக்கு அவன் கூப்பிட்டானா உடனே வந்துடுவேன், இதே நான் கூப்பிட்டேன்னா அப்படியே ஆடி அசைஞ்சு வருவல்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் டே கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு டேவை பார்த்துட்டு, டேய் மச்சான், நீ கெட்ட மாதிரி உன் ஆளை கொண்டு வந்து நிறுத்திட்டேன், இதுக்கப்புறம்லாம் என்ன ஏதுன்னெலாம் என்னை வந்து ஹெல்ப்பு மயிறு அப்படின்லாம் வந்து கேட்டு தொலைஞ்சிடாத, அவ்வளோதான், இதுதான் ஃபைனலாக உனக்கு ஹெல்ப் பண்ணுற மச்சான், இதுக்கு மேலே ஹெல்ப்பு அது இதுன்னு வந்தேன்னா உனக்கு கொன்றுருவேன், நான் போய் என்னோடய பூனைக்குட்டியோட கொஞ்சம் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். டயாங்ஷி, ஏன் டயாங்ஷி என்னாச்சு, திடீர்னு என்னை அங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்கீங்க, நீங்களே ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேனே, ஏன் ஜிமினை விட்டு என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, என்னாச்சு டயாங்ஷி, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்போ டயாங் தான், ஒன்றும் இல்லைடா, சின்னதாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட மட்டும்தான் இருக்க போகிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம், அதுக்கு தான் சின்ன டேட் மாதிரி ஒரு கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்காக தான் சின்ன டேட் போகலான்னு நினச்சேன், சரி நானே கூப்பிட்றதோட அப்போ தான் என் கண்ணில் ஜிமின் பட்டான், சரி ஜிமினை வச்சு உன்னை கூட்டிகிட்டு வரலான்னு யோசிச்சு நான் ஜிமினுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஸோ வா நம்ம டேட்டுக்கு போகலாமா, இப்போலேருந்து டேட் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நைட் முடிகிற வரையும் இன்றைக்கி ஃபுல் டே நீ என் கூட தான் இருக்க போகிற, ஞாபகம் வச்சுக்கோ ஜங்குக்கி. ஜங்குக் இந்த கண் தரங்கோட டேட் போக ரெடியா? தயாங்ஷி, என்ன தயாங்ஷி இப்படி கேட்டுட்ட, உங்க கூட டேட் போக வேறு யார் கூட போவேன், ஆல்வேஸ் ஐ எம் ரெடி தயாங்ஷி ஃபார் யுவர் டேட்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் அங்கே காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போது காஃபி ஷாப் ஆர்டர் எடுக்கிறதுக்காக அங்கே வந்து சார் வாட்ஸ் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. தயாங்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பனானா மில்க் ஷேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டமாக ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே டே வந்து ஒரு பர்சனை வந்து அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே வந்து 2 பர்சன் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த பர்சன் சண்டை போட்டுட்ருக்கிறத டே பார்த்துட்டு போகிறான், பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை பார்த்துட்டு உன்னையெல்லாம் அறிவே இருக்காதுல்ல, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பின்னாடி வராதன்னு, ஆனால் நீ கேட்கவே மாட்டல்ல, திருந்தவே மாட்டல்ல, என்னதான் பண்ண ஜெயோ, எப்போ பார்த்தாலும் சொல்லி சொல்லி சலிச்சிட்டேன் ஜெயோ, என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, உனக்கு வேலை இருக்கா இல்லையா ஜெயோ, போய் உன் வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக ஜெயோப்பை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தயாங் வந்து பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ என்னவும் திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டு அவங்க வந்து போயிடுறான். அப்போ போகணுன்னா ஜெயோப் திரும்பி பார்க்கும்போது அங்கே டே நிற்கிறான். அப்போ டே வந்து ஜெயோப்பை பார்த்துட்டு நீ எல்லாம் திருந்தவே இல்லை மாட்டல்ல, எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, அவன் பின்னாடி போகாத போனால் நீ தான் ஹர்ட் ஆகிறன்னு தெரியுதுல்ல, என்ன மயிருக்கு நீ போய் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நீ எல்லாம் என்னத்துக்காக கிளிக்கிறாங்க பின்னாடி போய் அப்படி என்னத்தடா சுகத்தை கண்ட மயிர் அப்படியே பிடிங்கிட்டு இருக்க, என்னத்தான் போய் அவன் பின்னாடி போய் பிடுங்க, அதான் அவன் மதிக்கலாம்னு தெரியுதுல்ல, என்ன டேஷுக்கு நீ போயிட்டு இருக்கவன் பின்னாடியே, நீ எல்லாம் நடந்தவே மாட்டல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அப்போ ஜெயோப் தான் மச்சான் நான் என்ன மச்சான் பண்ணேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு மச்சான், அவனை விடவும் மனசு இல்லை, இப்போ என்னடா என்னை பண்ண சொல்கிறான், ஆமாண்டா இப்போ வந்து சொல்லு, அவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறான், அப்போ பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் பிடிச்சிருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். வெக்கமா நீ சூடு சொன்ன எல்லாத்தையும் எங்கே இதில் போய் கட்டி வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டே திட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஜெயோப் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு தலை குனிஞ்சிட்டு நிற்கிறான். அப்போ டே தான் சரி விட்டு மூஞ்சி அப்படி பாவமாக வச்சு தொலைத, எனக்கு திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது, வா வந்து தொலை, பார்த்துக்கலாம் வா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி டே வந்து ஜெயோப்பை வந்து ஜங்கு கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். நான் ஜெயோப் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். ஜெயோப் டே ஜங்குக் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் ஜெயோப் என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ டயாங் தான் ஆமாண்டா, அவன் இருக்கிற நிலமை தான் நல்லா வேற இருக்கானா, இப்போ தான் நான் கழுவி ஊற்றிட்டு வந்தேன், பத்ததுக்கு அவன் ஆளு கையில் வந்து கழுவி ஊற்றிட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறான். இப்போ நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறேன். ஏன்டா வெந்த புண்ணெலாம் வேல் பாய்ச்சிட்ருக்க, பாவண்டா என் மச்சான் பாடுறா அப்படியே பாவமாக இருக்கான். அப்போ ஜங்குக் தான் ஏன் ஐயம் என்ன ஆச்சு, ஏன் என்னோக்கு பிடிக்கிறியாம்மா, அது தெரியல ஜங்குக், ஏன் பிடிக்கல தெரியல ஜங்குக், ஏன் உனக்கு பிடிக்கலன்னா, பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுதான் மச்சான் நானும் எதிர்பார்த்துறேன், விட்டுற ஊரில் இல்லாத பையனா இல்லை ஊரில் இல்லாத பொண்ணா, இவன் இல்லைன்னா இன்னொருத்தன், டே நம்மளுக்கு எப்பயுமே த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராடா மச்சான், விட்றா பார்த்துக்கலாம், நான் எப்பயுமே உங்க கூட இருக்கேன்ல விட்றா, இப்போ என்ன உனக்கு இந்த லெட்டு தான் வேணுமா, விடு கரெக்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜெயோப்பை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு விடுங்க யோங் விடுங்க, நம்ம ரென்வோ கிட்ட பேசி நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஜங்குக்கும் சொல்கிறான். அப்போ ஜெயோப் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஓகேடா, எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகேன்னு தான் தோணுது, பார்த்துக்கலாம் விடுங்க, நான் அதான் என் மச்சான் இருக்கான்ல அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேவும் ஜெயோப் எல்லாருமே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டே ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸும் வந்துடுது. ஸோ 3 பேருமே சாப்பிட்றாங்க. ஜெயோப் தான் சரிடா மச்சான் நீ என்ஜாய் பண்ண உன்னோட டேட்டை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பா அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ டே தான் ஓகே ஜங்குக்கி இப்போ அடுத்த டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்ஷி இப்போ எங்கே போகிறோம், இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றான். அப்போது டயாங் தான் ஜங்குக்கி உனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் தான் போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக வந்து டே வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு.
டே வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற எல்லா ரைடையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ரோலர் கோஸ்டர்ஸ், கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையுமே வந்து அங்கேயே வந்து ஃபுல்லாக டைம் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் டைம் மறுபடியும் வந்து ஒரு கார்டன் சைடாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு காஃபி ஷாப் போயிட்டு அவங்க காஃபி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கு பக்கத்துலேயே. ஸோ பசங்களோட குட்டி குட்டி பசங்களோட ஜேகே ஜாலியாக விளையாடிட்டு செம்மையாக வந்து அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போது டே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு லாங் ட்ரைவ் போகிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த ரோட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி மலை. அந்த மலையில் அந்த அப்படியே ஏறி போகும்ல சரிவு சரிவாக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக போய் டேர்னிங், இப்படி ஒரு டேர்னிங், அப்படி ஒரு டேர்னிங்னு ஒரு டைப்பில் வந்து டேர்னிங்காக இருக்குது. ஸோ அந்த டேர்னிங் முழுசும் வந்து டேர்ன் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பைக் ரைடை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு பக்கம் சன் செட் ஆகுது, ஒரு பக்கம் வந்து மூன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேஸ் ஆகிட்டே வருது. பார்க்கவே செம்ம இதாக இருக்குது. ஒரு பக்கம் மேகம்லாம் வந்து இருட்டாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து மேகம் வந்து அப்படியே லைட் ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த என்ஜாய் பண்ணிகிட்டே டைட்டாக அக் பண்ணிகிட்டே வந்து ஜங்குக்கு அந்த ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ டேவும் வந்து பைக்கை ரைட் பண்ணிவிட்டு மலையோட உச்சியில் போய் நிறுத்துறாரு பைக்கை. அந்த பிளேஸை ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு நைட் ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ டின்னர் டைம். ஸோ அங்கே ஃபுல்லாக கேண்டில் லைட்டோட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு டே. அதை பார்த்துட்டு ஜங்குக், டே அம்ஷி, என்னது இது மொத்தமாக நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிங்களா தயம்ஷி? இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு டென்ட்டுக்கு முன்னாடி ஃபயருக்கு அப்புறம் கேண்டில் லைட் டின்னர். எப்படி தயம்ஷி ரெடி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னது தயம்ஷி எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயங்க பார்த்து கேட்டுட்ருக்கான். அப்போ தேவண்டா, ஏன் ஜங்குக் உனக்கு பிடிக்கலையா? இல்லை ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேனா? ஏன் என்னாச்சுங்க இத்தனை கொஷின்ஸ் கேட்குற? வா, உன் கூட என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு, உன் கூட இந்த மாதிரி ஒரு டேட் போகணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரெடி பண்ணேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? அச்சோ தயம்ஷி, நான் இப்போ சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்ட்டு. எனக்கு தயம்ஷி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தயம்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணிட்டாரு. அதை பார்த்துட்டு தயங் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி அழகாக அங்கே நைட் டைம் கேண்டில் நைட் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை வந்து சீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஜங்குக்கோட சேரை வந்து மூவ் பண்ணி ஜங்குக்கு அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டென்ட்டுக்கிட்ட வராங்க. டென்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கேம்ப் ஃபயர் ஒர்க் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்து ஃபயரை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. சுற்றி வந்து இருட்டாக இருக்குது. வானத்தில் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் நடுவில் ஒரு நிலா இருக்குது. ஸோ கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது. செம்ம அழகாக இருக்குது அந்த பிளேஸே. அவங்க 2 பேரும் கண்ணோட கண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அவங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கு. ஸோ டீ வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஜங்குக்கா உன்னோட கண்ணுக்குள்ளே இந்த மொத்த உலகத்தையுமே நான் பார்க்குறேன் ஜங்குக்கா. இந்த உலகத்தில் என்ன தான் வந்து எனக்கு கஷ்டம் இவ்வளோதான் வந்தாலும் உன் கண்ணை பார்க்கும் போது எனக்கு அந்த கஷ்டம்லாம் எங்கேயோ போயிடுது ஜங்குக்கா. என்னமோ தெரியல ஜங்குக்கா,
உன்னை எப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் முகத்தில் அந்த சிரிப்பு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நீ சிரிக்கும் போது அப்படியே ஒரு பன்னி வந்து சிரித்தா எப்படி இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஜங்குக்கா. எப்பயுமே என் கண்ணு உன்னோட சிரிப்பையும், அந்த கண் அப்படியே முட்டை கண்ணை அப்படியே முழிச்சு பார்ப்பி, அந்த மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்க அந்த பார்வையும் இன்றைக்குமே நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜங்குக்கா. என் இறுதி மூச்சு இருக்கிற வரையும் அந்த கண்ணுக்குள்ளேயே நான் இருக்கணும் ஜங்குக்கா அப்படின்னு வந்து டே வந்து நினச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து டேயோட கண்ணை பார்த்துட்டு, தயாங்ஷி கண்ணில் அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னு தெரில தயாங்ஷி, நீ பார்க்குற அந்த ஷார்ப்பான லுக் இருக்குது பாரு தயாங்ஷி, என்னை டோட்டலாக என்ன ஆஃப் பண்ணிடுது தயாங்ஷி. நீ என்னை பார்த்தனா நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்றதே மறந்து அப்படியே உன் பார்வையிலே நான் இருந்துகிட்ருக்கேன் தயாங்ஷி. ஏன்னே தெரிய மாட்டேங்குது, உன் பார்வை அப்படியே புலியோட பார்வை. நீ பார்க்கும் போது அப்படியே நீ வந்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் தயாங்ஷி. இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்றைக்குமே என் லைஃப் லாங் உன்னோட பார்வையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டயாங்ஷி அப்படின்னு வந்து ஜங்குக்கு நினச்சிட்ருக்கான். இப்போ டயாங் தான் வாயை திறந்து, ஜங்குக்கா என்னாச்சு, என்னையே ஏன் இப்படியே பார்த்துட்ருக்க? அப்போது ஜங்குக் தான், டயாங்ஷி நீ மட்டும் என்ன, நீயும் என்னை அப்படியே தான் பார்த்துட்டு இருந்த, என்னாச்சு உனக்கு? டயாங் தான், ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, என் விழி உன் விழியோடு சேர்ந்தது, அதுதான் ஜங்குக்கா. என்னது? ஒன்றும் இல்லை, my eyes meet your eyes whenever fall in love with your eyes. என்ன டயாங்ஷி வேறு கவிதையெல்லாம் சொல்லிகிட்ருக்க? என்ன இப்போ குவைட்டா என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு லவ் குவைட்லாம் சொல்லிகிட்ருக்க? ஜங்குக்கா நான் லவ் குவைட்லாம் சொல்லலை, எனக்கு உன் கண்ணை பார்த்துன்னு தோன்ற அந்த விஷயங்கள் தான் இதெல்லாமே. உன் கண்ணுக்குள்ளே நான் எப்பயுமே புதஞ்சு போயிடுவேன். நீ பார்க்குற ஒவ்வொரு பார்வையிலையும் நான் புதஞ்சு போயிட்டே தான் இருப்பேன். உன் கண்ணுக்குள்ளே என்னோட மொத்த உலகமும் இருக்குது. அந்த கண்ணை நான் என்றைக்குமே கண் கலங்காமல் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நிறைய இருக்குது ஜங்குக்கா, உன்னோட கண்ணை பார்த்துட்டே இருந்தா இந்த உலகம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஜங்குக்கா. என்றைக்குமே என் வாழ்க்கை முடிகிற வரையுமே அந்த கண்ணோடு நான் ஆல்வேஸ் மை ஐஸ் மீட் யுவர் ஐஸ். புரியல? என் விழி எப்பொழுதும் உன் விழியோடு சேர்ந்தே இருக்கும். ஓ அப்படியா ஜயாங்ஷி? ஓகே, எப்பயுமே இந்த ஜங்குக்கோட இந்த டயாங் எப்பவுமே இருப்பான். ஆமாம் ஜங்குக்கா, இந்த டயாங்கோட தான் இந்த ஜங்குக், இந்த ஜங்குக்கோடது தான் இந்த டயாங். ஸோ இதை யாராலையும் மாற்றவே முடியாது, அந்த ஆண்டவனாலையும் மாற்ற முடியாது, கவலைப்படாது. நான் நம்புகிறேன், எனக்கு காட் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்குதான். பட் இருந்தாலும் உன் மேலே என் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு. எப்பயுமே நீ என் கூட தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன் டயாங்ஷி. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. இப்படியே என் வாழ்க்கை மொத்தமும் கூட இதே மாதிரி போயிடாதா ஜங்குக்கா? இந்த வாழ்க்கை மொத்தமும் உன் கண்ணை பார்த்துக்கிட்டே இறுதி வரையும் அப்படியே போகாதா ஜங்குக்கா அப்படின்னு வந்து டயாங் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ டயாங் தான் அவர் பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சிட்டு ஜேகேவோட பிளேஸுக்கு போய் ஜேகே முன்னாடி மீண்டும் போயிட்டு அவர் கண்ணோட கண் பார்த்து, ஜேகே எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு, எப்பயுமே என்னை விட்டு போயிட மாட்டாளா? இந்த ப்ராமிஸை மட்டும் எனக்கு பண்ண, இது போதும். என் லைஃப் லாங் உன் கண்ணை பார்த்துக்கிட்டே இந்த நிமிஷம் கூட நான் இறந்து போனாலும் இறந்து போயிடுவேன் ஜங்குக்கா. டயாங்ஷி அப்பெல்லாம் பேசாத, நான் எப்பயுமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன். இந்த பார்வை என்றைக்கும் என் மேலே இப்படியே மாதிரி தான் இருக்கணும். அந்த பார்வைக்குள்ளே நான் எப்பயுமே தொலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீ பார்க்கும் போது நான் அந்த பார்வையில் நான் தொலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் டயாங்ஷி. நீ காட்டுற பாசத்துலேயும், நீ காட்டுற கேரிங்லேயும், நீ காட்டுற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வாட்டி எனக்காக நீ பண்ணுற ஒவ்வொரு இதுக்காகவும்
நான் எப்பயுமே விழுந்துக்கிட்டே இருப்பேன் டயோங்ஷி. என்றைக்குமே இந்த பார்வை என்னைய விட்டு போகவே போகக்கூடாது டயோங்ஷி. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னைக்கு இந்த பார்வை இந்த ஜியான் ஜங்குக்கை விட்டு போகுதோ அன்னைக்கு இந்த ஜியான் ஜங்குக்கு இருக்க மாட்டான் டயோங்ஷி. என்னைய சொல்லிட்டு இப்போ நீ என்ன சொல்ற? அதே தான் சொல்கிறேன். எப்பயுமே என் பார்வை உன் மேலே இருக்கும், உன் பார்வை என் மேலே இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க.